காலம் மிக வேகமாக ஓடுகிறது. உலகில் எத்தனையோ மாற்றங்கள் நிகழ்ந்த வண்ணம் உள்ளன. வகுப்பறையிலும் மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன. இன்றைய தகவல் தொழில்நுட்பம் எந்த அளவில் தமிழ் மாணவர்களுக்கு உதவுகிறது என்பதை இன்றைய புதிய நுட்பம் பகுதியில் காணவிருக்கிறோம். அந்த காலத்தில் மணலில் எழுதி பள்ளி வாழ்க்கையை தொடங்கிய மாணவனுக்கு பின்னர் கரும்பலகையில் எழுதி பாடங்களை கற்றுக் கொடுத்தனர் ஆசிரியர்கள். அதுவும் கடந்து போக வெண்பலகை வந்தது. இப்போது கணினியும் தகவல் தொழில்நுட்பமும் வகுப்பறையில் மாணவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க பெருமளவு உதவுகின்றன. கணினி மூலம் எத்தகைய பாடங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன? அவற்றின் நோக்கம் என்ன? முன்பெல்லாம் இப்போ கரும்பலையில் எழுதுறதோ அல்லது மாணவர்கிட்ட பயிற்சி தாளை கொடுத்து செயல் சொல்கிறோன்னா அது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒவ்வொரு மாணவன் படிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மாணவன் செய்கிறத இன்னொரு மாணவன் பார்க்க முடியாது. இப்போ தான் இந்த கொலாபரேட்டிவ் லேர்னிங்லாம் இருக்குது. இப்போ வந்து ஒரு மாணவர் கூட்டிகிட்டு வந்து வெண்பலையில் எழுதிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா எல்லாருடைய மாணவர் கவனமும் அங்கே தான் இருக்கும். அவன் தவறாக சிந்திச்சிருக்கிறவனுக்கு வந்து இவன் எழுதுறது மூலம் அவனுடைய சரியான விடைக்கும் அவனுக்கும் தெரியும். அதே சமயத்தில் இவன் தவறான விடை செய்யும்போது அவனுக்கு அது தெரிஞ்ச பிறகு சரியான விடை வரப்போகுதுன்னு அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டு முயற்சியில் எல்லாரும் சேர்ந்து படிக்கிறது போது பார்த்தீங்கன்னா வகுப்பை ஆர்வத்தோடு பங்கெடுப்பாங்க. கரும்பலகையில் கற்றுக் கொடுப்பதை விட இப்போது கணினியில் கற்றுக் கொடுப்பதால் என்ன நன்மை? முன்புலாம் பார்த்தீங்கன்னா கரும்பலகை இருந்துச்சு, அப்புறம் வெண்பலகை வந்துச்சு. இப்போ கணினி மூலம் ப்ரொஜெக்டில் காட்டும் போது பார்த்தீங்கன்னா பல வகையான நுணுக்கங்களை பயன்படுத்த முடியும். முன்பு வெறும் எழுத்து மட்டும் தான் எழுதிட்டு இருந்தாங்க. இப்போ கணினி மூலம் வகுப்பில் இந்த வெண்பலைகளை ப்ரொஜெக்ட் பண்ணி செய்யும்போது பார்த்தீங்கன்னா படங்களை காட்ட முடியும், அனிமேஷன் மூவி காட்டலாம், படங்கள் காட்ட முடியும், கேலி படங்களை காட்ட முடியும். அப்போ சில வீடியோ தேவையான அந்த இப்போ அந்த சில எழுதும் போதே அந்த வண்ணங்களை வந்து மாற்றி மாற்றி காட்ட முடியும். இப்போ பார்த்தப்ப சில சமயத்தில் அளவு சின்னதாக கண்ணு தெரியலன்னா 2 பட்டன் நம்ம பார்த்தோம், எழுத்து உருவம் எல்லாமே உடனே பெருசாகிடுது. இது எல்லாமே உடனுக்குடன் நடக்கும். அதில் அது வந்து இது கணினி மூலம் இந்த பயன்படுத்துகிற பாடங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அதை சரியாக பயன்படுத்துகிறோன்னா பாடம் நடத்துகிற வேகமும் அளவும் அதிகரிக்கும். நோக்கம் வந்து மாணவர்களுக்கு பாடத்தில் ஆர்வத்தை தூண்டுறது தான். ஏன்னா இப்போ வந்து மாணவர்கள் வந்து அதிகமாக தமிழ் பேச மாட்டேங்கிறாங்க, ஆங்கிலம் தான் ரொம்ப அதிகமாக பேசுகிறாங்க. இப்போ வந்து தமிழ் பாடத்தை வந்து இன்னும் ஆர்வமாக கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரே வழி இந்த தகவல் தொழில்நுட்பம் தான். அப்போ அதனால தான் நம்ம வந்து ஆசிரியர்கள் வந்து வகுப்பில் கணினியை பயன்படுத்தி அவங்களுக்கு ஆர்வத்தை தூண்டுவதற்காகத்தான் இந்த முறையை நம்ம பயன்படுத்திட்டு வரோம். ஏன்னா இப்போ உலகமே வந்து இப்போ தொழில்நுட்ப மயமாகி கொண்டிருக்கிறதுனால வகுப்புலையும் கண்டிப்பாக இந்த தகவல் தொழில்நுட்பம் தேவைங்கிறதுனால தான் மாணவர்களுக்கும் அதை நம்ம பயன்படுத்துகிறோம் வகுப்பில். கணினி வழி பாடம் கற்பதை மாணவர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? புதிய அனுபவமாக இருக்குது. கணினியில் கற்றுக் கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து இன்னும் ஈடுபாடு இருக்குது, அப்புறம் இன்னும் ஆர்வம் இருக்குது. அதனால் கணினியில் கற்றுக் கொடுக்கறது ஒரு நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறேன். என் மனசில் வந்து ஆழமாக பதியுது, அந்த சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் பதியுது. ஆர்வமாக இருக்கேன், இன்னும் கேட்கணும், இன்னும் பண்ணணும்னு எல்லாம் யோசிக்க தோணுது. அந்த எப்போ அந்த சும்மா வகுப்பில் உட்காந்து அந்த செய்கிற அந்த ஆர்வம் கூட இந்த அளவுக்கு வரலாம். காலம் மாற மாற அதற்கேற்ப நாமும் மாற வேண்டும். அப்படி மாறி புத்தாக்க வழிகளில் தமிழை கற்றுக் கொடுத்தால் வகுப்பறை மாணவர்களுக்கு இன்பமாக இருக்கும். இல்லையெனில் தமிழ் பாடம் அவர்களுக்கு துன்பமாகவே முடியும்.